ரொம்ப அழகான 4வது ஸ்கந்தத்தில் 21வது அத்தியாயம். நம்ம பிருத்து சக்கரவர்த்தியினுடைய விஷயங்கள்லாம் பார்த்தோம். எப்படிப்பட்டவர் பிருத்துங்கிறதுலாம் சொன்னார். சொல்லிட்டு அவர் என்ன தன்னுடைய பிரஜைகளுக்கு என்ன உபதேசம் பண்ணார். பிருத்து மகா சக்கரவர்த்தி இல்லையா அவர் பேர். அதை தான் இதில் சொல்கிறார். மைத்ரேயி வாச்ச மௌத்திகைஹி குசுமஸ்ரக்பீர் துகூலைஹி ஸ்வர்ண தோரணைஹி. அதாவது அவர் வரார், பிருத்து வரார், தன்னுடைய தலைநகரத்துக்கு வராருன்னு துகூலம்னா பட்டு, மௌத்திகம் முத்துக்களினாலும் குசுமம் மலர்களினாலும் அப்படியே தோரணமாக கட்டி அலங்காரம் பண்ணியிருந்தாளாம் வரவேற்கிறதுக்காக. இப்போ சொல்கிறா இல்லையா, ரெட் கார்பெட் வெல்கம்ன்றால, அதே போல் அழகாக நல்ல புஷ்ப மாலைகள்லாம் போட்டு மகாசுரவீர் தூபைர் மண்டித்தம் நல்ல வாசனை திரவியங்கள் எல்லாம் போட்டு தத்திரைவ வருகின்ற இடங்கள்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தா. அவ்வளவு அழகாக அப்படியே எங்கே பார்த்தாலும் அப்படி ஒளி வீசின்னு இருக்கான், ரொம்ப அழகாக. அப்போ இவர் நகரத்தில் அப்படி உள்ளே வரைச்சி எல்லாரும் எதிர்கொண்டு வாங்கோன்னு சொல்லி வரவேற்கிறா. அப்போ என்ன ஆச்சுன்னா, சங்கம் துந்துபி அதெல்லாம் கோஷம் எழுப்பிட்டு இவ்வளவு அழகாக இப்படி துதி பாடுறா. ஒரு பக்கம் ஸ்தூயமானோ கதமசிய எல்லாம் ஸ்துதி பண்றா. ஆனால் அவர் அதெல்லாம் மைண்டே பண்ணல, அவர் பாட்டுக்கு வந்துட்டு இருக்கார் பிருது மகா சக்கரவர்த்தி. அப்போ எல்லா இடங்களிலும் அவ உபச்சாரம் பண்றா. அந்த பிருது சக்கரவர்த்தியினுடைய, அதாவது இவர் எப்படிப்பட்டவர்னா, அவருடைய எல்லா குருவன் சசாவனி மண்டலம் யசக ஸ்பீதம் நிதாய ருஹே பரம்பதம். இந்த அவருடைய யசஸ் எல்லா இடங்களிலும் காணப்பட்டுள்ளது. அப்படி ஒரு கீர்த்திமானா இருக்கார். அதனால தான் பிருத்து மகா சக்கரவர்த்தி ஃபர்ஸ்ட் அறியப்பட்டவர் அவர். அப்ப சூதபுராணிகர் சொல்ற, இப்படி பிருத்துவனுடைய புகழ் மைத்ரேயர் சொல்லிகிட்டே இருக்கார், இப்படி இருக்காருங்கும் போது விதுரருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. விதுரர் ஆப்வியஸ்லி சந்தோஷப்படுவார், அவர் மந்திரி, மித்திர நீதின்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ அவர் கேட்குறாராம், பிருத்து மன்னர் இந்த மாதிரிலாம் பண்ணின்னு வந்தாரே, இந்த பூமியெல்லாம் எல்லாருக்கும் எல்லா பொருளும் கொடுத்துட்டு இருக்கா, இப்படிப்பட்ட பிருத்துவினுடைய சரிதத்தை இன்னும் லோகாக சபாலாக உபஜீவந்தி காமம் அத்தியாபி தன்மே வத கர்மசுத்தம். அது சொல்ற கர்மசுத்தம். அவரோட என்ன இவ்வளோ பெருமை பாடுறாளே, அவ என்னென்ன கர்மாலாம் பண்ணாங்கிறத வத சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குற. விதுரர் இன்னும் டீட்டெயிலாக கேட்குறார், என்ன பண்ணார் அப்படின்ட்டு. மைத்ரேயி வாச்ச. அப்போ அவர் சொல்கிற, அவர் என்னெல்லாம் உபதேசம் பண்ணார் மக்களுக்குங்கிறது தான், இதுதான் முக்கியமான விஷயங்கள். இது மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு மற்றதெல்லாம் இது பண்ணிக்கலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லோருமே, அதாவது நம்ம ஏதாவது பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நல்வினையோ தீவினையோ பண்ணியிருக்கோம்னா சம்சார சக்கரத்தில் வாழ்ந்துட்டு தான் இருப்போம். சிலர் சொல்லுவா இல்லையா, ரொம்ப ஒன்றுமே நமக்கு தெரிஞ்சு கெட்டது மட்டும்தான் பண்ணியிருப்பான், ஆனால் ரொம்ப நல்லா இருப்பாள். அவளோட ஆல்ரெடி சேர்த்து வச்சுருக்க புண்ணியத்தினால அந்த மாதிரி ஒரு கதியை அடைகிறார்கள். அப்போ இவர் சொல்ற, பிராரப்த கர்மத்தினால பிராரப்தம் சஞ்சிதம்னு கர்மா, ஒரு கர்மா சொல்றோம் இல்லையா, நம்ம கூடயே கட்டி எடுத்துன்னு வர்றது. அதெல்லாம் அவ காலங்களுக்கு ஏத்தாப்படி கழித்து விட்டு போகின்றார்கள். சரி, இவர் எப்படி பண்ணார்னா, சர்வத்திர எல்லாருக்கும் நல்ல ஒரு ராஜாவாக இருக்கின்றார். நவவர்ஷாணி சப்த தீபாதய, 7 தீவுகள், நவ வருஷம் ஞாபகம் இருக்குல்ல, 9 நாடுகள் இருந்தது. அப்போ இவர் சொல்றார், மகாசத்திரம்ங்கிற ஒரு வேள்வி பண்ணணும்னு ஆரம்பிச்சார். உங்களுக்கு இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், ஞாபகம் இருக்கு இல்லையா. மகாசத்திரம்னா சத்திரயாகம். இப்போ பண்ணிட்டு இருக்காளே சனகாதி முனிவர்கள், சூதபுராணிகர் சொல்லியிருக்காளே, அவளும் சத்திரயாகம் தான் பண்றா. 1000 வருடங்கள் சத்திரயாகம்ங்கிறது. அப்போ இவர் அதுக்கு உண்டான தீட்சையெல்லாம் பெற்றுக்கொண்டு அவர் செய்ய ஆரம்பிச்சாராம். அப்போ எல்லாரும் அங்க வந்தா, எல்லாரும் அந்த சபையில பிருத்து மன்னர் அங்க வந்தா எப்படி இருக்குன்னா, உத்தித சதசோ மத்தியே பார்த்தா எப்படி இருக்கு, தஸ்மின் அர்ஹஸ்து சர்வேஷு ஸ்வர்ச்சித்தேஷு யதார்ஹ தாரணா முட்டுராடிவ. எல்லா நட்சத்திரங்கள்லாம் இருக்கிற இடத்துல நடுவுல முழு மதி இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தா பிருத்து மன்னர்ங்கிறத அவருடைய மிக மேன்மையை சொல்ற பதத்துல சொல்றாரு. அங்க வந்தார். சரி, அவர் எப்படி இருந்தாருங்கிறது, நம்ம பகவானை எப்படி ரொம்ப அழகா ரூப லாவண்யெல்லாம் சொல்லுவோமோ அதை அப்படியே ரசிச்சு சொல்லியிருக்கார் அழகா. பிராம்சுகு பீனாயத புஜோ கௌர கஞ்சாரு நேக்ஷன. அழகான கஞ்சன்னா பங்கஜம், பங்கஜத்தை ஒட்ட அழகான திருக்கண்களோட பீதாம்பரத்தை கட்டி கொண்டு ரொம்ப அழகான, எப்படி இருந்தது அவரோடது, அப்படியே மிளிர்தான் அவருடைய தேகம், பொன்னை உருக்கி ஒழிச்சா மாதிரி அப்படி மிளிர்றதான் அவருடைய அழகான தேக காந்தியோட இருக்கார். சுநாசக, அழகு, நாசம்னா மூக்கு, சுநாசம் பிடித்து வச்சா மாதிரி இருக்க சுநாசம்.
சுநாசம் சுமுகம் சௌமியம் பீனாம்சக சுத்விஜஸ்திமக. ரொம்ப அழகான, பார்த்தாலே அப்படி வசீகரிக்கிற மாதிரி ரொம்ப அழகான ரூபம். வியூட வக்ஷாக நல்ல அகன்று விரிந்த மார்பு, அழகான பிருகுஸ்ரோணி வலி வல்குத லோதரக ஆவர்தனாபிரோஜஸ்வி காஞ்சனோரு உதகிற பாத்து. அழகான இந்த பரந்த மார்பு, ரொம்ப அழகான வயிறு, சூக்ஷ்ம வக்ராஜி, அந்த அழகான பார்த்தன்னா கம்பு கதாரியோட சங்கு சக்கர கதையோட எப்படி பகவான் இருப்பாரோ அதே போல அவர் இருந்தார். அழகான கேசம், துகூலம், நல்ல அழகான பட்டாடை போட்டுட்டு பரிதாபயோபவியச்ச வியக்னிதாசேஷ காத்திர ஷரீர் நியமே நியஸ்த பூஷணக. ரொம்ப அழகான பூஷணகதைகள்லாம், ரொம்ப மாணிக்கம் வைரமா இருந்து பூஷணாதிகள்லாம் போட்டு பட்டாடையெல்லாம் உடுத்தி கொண்டு அவரோட திருமேனி அவ்வளோ ஒரு காந்தியோட இருந்தான். பெருமாளை பார்க்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரியே இருக்கு. ஆனா நீலமேக சாமல்னா இல்லை, சிகப்பா இருக்கார், பொன்னின் நிறத்துல இருக்கார். உருக்கி ஒழித்த பெண் பொன்னின் நிறத்துல அழகா இருக்காராம். அதான் அவர் சொன்னார். இப்படி அழகான அவருடைய கண்கள், சிசிர, அந்த சிசிர ஸ்னிக்த தாரக்ஷக, அந்த ஸ்னிக்தம், அவருடைய அந்த புன் சிரிப்பும் அவருடைய கண்களில் விழுந்து வழிகின்ற அந்த கருணையும் நம்மள கருணையோட தொடர மாதிரி இருக்கு. ஸ்னிக்தஹாச, நிறைய இடத்துல நீங்க பார்ப்பேன் அந்த அந்த வார்த்தையை. அப்படி ரொம்ப அழகா இருக்கார் இவர். இவருடைய அந்த அழகை பார்த்துட்டு ராஜோவாச்ச, இப்ப சபையில கூடியிருக்க வாட்ட பேசுறார். சப்யாக சுணுத பத்ரம்பக, பத்ரம்னா மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். நீங்க சாது, இவ எல்லாம் கேட்கறாளே நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் சொல்றாருன்னா, ஒரு ராஜா என்ன பண்ணணுங்கிறது ஏன் அப்படி பர்டிகுலரா சொன்னானா, வேணன் ரொம்ப மோசமா பண்ணிட்டு போயிருக்கா இல்லையா, அதனால அவர் அதுலேருந்து ஆரம்பிக்கிறார். அகம் தண்டதரோ, நான் தண்டத்தை வைத்து கொண்டு, தண்டம்னா கோல், கோலாட்சின்னு போல கையில செங்கோல், தண்டதரோ ராஜா அகம், நான் தான் இந்த ராஜாவா இருக்கேன். அத ராஜாவா என்னத்துக்காக இருக்க, பிரஜாநாமிக, பிரஜைகளை நன்கு செய்வதற்காக, யோஜிதக, என்னை ராஜாவா வச்சுருக்கேள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவரும் அவரவருடைய கடமையை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும், ராஜாவா இருக்கவா எப்படி செய்ய வேண்டும்ங்கிறத எல்லாருக்கும் எல்லாம் பண்ணிடலாம். ஆனா அதை பார்க்கறது யார் தெரியுமா, பகவான். நம்ம சொல்லுவோம் மனசாட்சி இருக்கா, ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான்னு. அப்போ இவர் சொல்ற எல்லோருக்குமாக யார் ஒருத்தன் என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு சாட்சியாக பகவான் இருந்து கொண்டு செய்கின்றார். அதனால மக்கள் லோகாக காம சந்தோகோ எஸ்ய துஷ்யதி திஷ்டதிருக்கு, யாரு சந்தோஷப்படுறான்னா பகவான் சந்தோஷப்படுவார். ஒழுங்கான கடமையை செஞ்சா, ராஜா மட்டும் இல்லை நமக்கும் தான் அப்படி, நம்ம வேண்டாதவர்களுக்கு கூட நல்லது செஞ்சோன்னா பகவான் அது துஷ்யதி சந்தோஷப்படுவார். அது மட்டும் இல்லை, அதாவது ஒருத்த நான் பண்ண வேண்டிய கடமையை பண்ணாம பணத்தை வாங்கிட்டானா, அதான் பஞ்சமா பாதகம். உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது. பஞ்சமா பாதகம்னு 5 கொடும் செயல்கள். பெத்த அம்மா அப்பாவை காப்பாத்தது ஒண்ணு, பெத்த அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு போடுறோம் பாருங்க, அது சொல்லி கொடுறது கூட பாவம். அடுத்து உங்களுக்கு தெரியும், கொலை கொள்ளெல்லாம் பண்றது, அதெல்லாம் தெரியும். வீணான விஷயங்களை அருந்துவது, அந்த மாதிரி விஷயங்கள். 5வது என்னன்னா, தனக்கு அருகதை இல்லாத ஒரு பொருளை மற்றவர்களிடத்து பெறுவது கூட பாவம். அது நிறைய பேருக்கு தெரியும். ஒரு பைசா தெரியாம நம்ம ஏதோ கடைக்கு போறோம், தெரியாம அவர் சேஞ்சு கொடுத்துட்டா கூட நம்ம வாங்கிட்டு வரக்கூடாது. பத்தியா அவன் ஏமாந்துட்டான்னு திருப்பி கொடுத்துடணுமா. அது பஞ்சமா பாதகத்துல ஒண்ணு. நிறைய பேருக்கு அது தெரியாது. நமக்கு அருகதை இல்லாத பொருளை நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஆசைப்படுறதுன்னு இல்லை, ஒருத்த கொடுத்துட்றான் தெரியாமன்னு கூட திருப்பி கொடுத்துடணும். ஆசைப்பட ஏமாத்தி வஞ்சனை பண்றதுன்னு பெரிய பாபம் இல்லையா. அப்ப அவன் தெரியாம பண்ண, உனக்கு அருகதை இல்லை, ஏதோ உங்ககிட்ட வந்திருக்கு, இல்லை எனக்கு தேவையில்லை, இது எனக்கு வச்சுக்கிறதுக்கு எனக்கு அருகதை இல்லைன்னு திருப்பி கொடுத்துடணுமா. ஒரு பைசா கூட இன்னொருத்தருது நம்ம நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம தகுதியானவர்களா இதுக்குன்னு முதல்ல நம்ம பஞ்சமா பாதத்துல ஒண்ணு. அப்ப இவர் சொல்ற, ஒரு ராஜா சும்மா நான் டாக்ஸை வாங்கினுட்டு மக்களுக்கு ஒழுங்கா செய்யலைன்னா அதுவும் பாவம். அதை அவர் சொல்றாரு அழகா. அதை சொல்லிட்டு ரொம்ப அழகாக எதுன்னு இல்லாம எல்லாரும் இன்னொருத்தர்கிட்ட பர்திரு பிண்டார்த்தம் சுவார்த்தமே மேவான் அனசூயவக, அசூய இருக்கா கூடாது இல்லையா. ஒருத்தரை பார்த்து பகைமை, அசூயப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது. குருதாக்ஷோ ஜதி எஸ் தர்ஹி மே அனுகிரக கிருதக, எல்லாம் அவாவாளோட கடமைகளை சரிவர செஞ்சு மற்றவர்களை பார்த்து பொறாமப்படாம அசூயப்படாம எல்லாருக்கும் நல்லதை சொல்லி குற்றம் குறை காண்பதை விட வேண்டும்.
இதெல்லாம் நமக்கு தான், ராஜா மட்டும் இல்லை, நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லை, இவர் சொல்றார் எதையுமே, அதாவது எதுவுமே வந்து ஒருத்தர் வந்து செய்யணும்னு சொல்றா. கர்த்துகு சாஸ்திரத்து ஞாது துல்லியம் எத் பிரேத்திய தத்பலம். என்னன்னா ஏதாவது நம்ம செய்யணும்னா மரணத்துக்கு பின்னாடி அதை செய்து அதை செய்ய தூண்டிட்டு அதுக்கு உடனடியா இருக்க வாழ்க்கைலாம் ஒரே மாதிரியான அது ஒன்றுன்னு. இதுவே பாவத்தை சொல்லுங்க, நான் வந்து யாரோ ஏதோ தொட்டுத்தனம் பண்றேன்னா அதுக்கு தூண்டி விட்டேன்னா முதல்ல போலீஸ் பிடிப்பா. இன்னைக்கும் சட்டத்தில் அது இருக்கு. உடந்தையாக இருந்தார்கள் என்று கைது செய்யப்பட்டார்கள்னுவா. அந்த பாப்பம் தான் அது. யாரோ தப்பு பண்றா, ஆனா நம்ம அதுல பிரேரணை கொடுத்துருப்போம். அப்போ நம்மளும் பாபம் பண்ணா மாதிரி தான். அது வந்து மறித்து விட்டாலும் சரி அந்த பாபம் நம்மளை தான் வந்து சேருங்கிறா. ஒருத்தர் தப்பு பண்ணுறதுக்கு நம்ம ஹேத்துவாக இருக்கக்கூடாது. நல்லது பண்ணுறதுக்கு வேணா இருக்கலாம், தப்பு பண்ணுறதுக்கு இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, பகவான் யஜ்ஞ நாராயணனா இருக்கிறதுனால தான் இந்த பூமி ரொம்ப சிறப்பாக இருக்கு. ஏன் அதை அப்படி சொல்கிறாருன்னா, அவர் சத்திர யாகம் பண்ண போகிறார். கேட்பா இல்லை, இப்போ என்னத்துக்கு யாகம் தேவையா அப்படின்னு கேட்பா இல்லையா. யஜ்ஞ நாராயணா பகவான் இருக்கார். நம்மளே கூட பார்த்துருக்கோம். நிறைய பேர் கேட்பா, ஏன் யஜ்ஞத்தில் வந்து இவ்வளோ வஸ்திரமும் இவ்வளோ பொருட்களும் போடுறா அப்படின்னா, பகவான் தான், பகவான் மூலமாக தான் நமக்கு அது கிடைச்சது. அதை நம்ம அர்ப்பணம் பண்ணுறோம், அவ்வளோதான். இது வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அக்னின்றது, அந்த அக்னி பகவான் அந்த ஹவிஸை எடுத்துட்டு பகவான்கிட்ட தான் கொடுக்க போகிறார். நீ எனக்கு இவ்வளோ கொடுத்தியா, அதில் நான் ஒன்று கொடுக்குறேன். புடவை போடுமா, ஐயோ புடவை போட நிறைய பேர் சொல்லுவா, ஐயோ இவ்வளோ போடுறா பார்த்தியா யாகத்தில் என்ன. வி ஆர் கிவிங் அஸ் டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன். பகவான் தேங்க்ஸ் கிவிங். ஆக்சுவலாக அமெரிக்காவில் தேங்க்ஸ் கிவிங் டே கொண்டாடுவா. நம்ம வந்து யாகங்கள்ல அது செய்கிறோம். ஆக்சுவலாக இங்கேருந்து அதெல்லாம் போச்சு. அதை அவர் சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறார், எல்லாருமே, அதாவது எல்லா சிரேஷ்டமாக இருக்கிறவா எல்லாம் வந்து யார், சுவாயம்ப மனுலேருந்து பிரியவர்த்தன்லேருந்து, எது ஃபஸ்ட்டு தாய் தந்தையார இருந்து இந்த மூதாதையராக இருக்க பிரியவர்தன் யார், சுவாயம்ப மனு சதாரூபாவதியோட மகன் பிரியவர்தன், உத்தானபாதன், தேவகோதி, ஆகோதி, பிரசூதி இல்லையா, 5 குழந்தைகள்ல. அதுலேருந்து துருவன்லேருந்து இவனுடைய தாத்தாவான அங்கன்லேருந்து, அங்கனுடைய மகன் தான் வேணன், துஷ்டனா இருக்கான். அதுக்கப்புறம் தானே இவர் வந்தார். அப்போ இவர்கள் எல்லோருமே பகவானை, ஸ்ரீமன் நாராயணனை பகவானாக ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு அவர் சொல்றார், மிருத்யுவினுடைய பேரனான என்னுடைய தந்தையான வேணன் ரொம்பவும் தப்பு பண்ணினார், பகவானை நம்ப மறுத்தார் அப்படிங்கிறதே சொல்றார். சரியா. அடுத்தது வந்து ரொம்ப யார் பகவான் இடத்துல வந்து எத் பாத சேவாபி ருச்சி தபஸ்வினா அசேஷ ஜன்மோபசிதம் மலம் திய. இந்த மலமா, அதாவது நம்ம அசுத்தமா இருக்கின்ற மனம் முதற்கொண்டு பகவானை அந்த சரணத்துல அவன் நம்மளை அர்ப்பணம் பண்ணிட்டு பக்தி பண்றது எப்படின்னா, பெருக்கெடுத்து ஓடுகின்ற கங்கா பிரவாகம் மாதிரி. இது பட்டத்திரி சொல்லியிருப்பார். பக்தி வந்து எனக்கு கங்கா பிரவாகம் மாதிரி பெருக்கெடுத்து ஓடணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படி வந்ததுன்னா நம்மளுடைய மன அழுக்கெல்லாம் நீங்கும். அதுக்கு முக்கியமா என்ன வேணும், பக்தி வேணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அந்த சரணத்துல வந்து நம்ம போய் நம்மளை சமர்ப்பணம் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஜென்மால நம்ம சமர்ப்பணம் பண்ணிட்டோம்னா இனிமே நமக்கு ஜென்மா கிடையாது. பிறப்பு இறப்பு அந்த சுழற்சியில இருக்க மாட்டோம். அதை அவர் சொல்றார். அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் சொல்றாரு. நம்ம ஒரு நிமிஷம் அதை யோசிச்சு பார்க்கணும். இவர் மனிதனாக பிறந்து சக்கரவர்த்தியாக இருந்து பகவானுடைய பெருமை பேச சாட்சாத் பகவானே தான். அது நம்ம மனசுல எப்பொழுது நினைச்சுக்கணும் இல்லையா. அடுத்து ஏன்னா பாருங்க, இவ்வளவு நல்ல அவதாரத்துல நம்ம விட்டுட்டோம், 10 அவதாரத்துலயும் நின்றுட்டோம். அதுக்காக சொல்றேன் நான் இல்லையா. கபிலர் மாதிரி இவரும் ரொம்ப முக்கியமானவர், பிருத்து மகா சக்கரவர்த்தி. இப்படி ரொம்பவும் மனசை சுத்தமா வைத்துக்கொண்டு பகவானை நாம் நினைக்க வேண்டும்ங்கிறத அதை சொல்லிட்டு பகவான் யார் அப்படிங்கிறத 34வது ஸ்லோகத்தை சொல்றார். நம்ம எல்லாமே சேர்ந்தே படிக்கலாம். அசா விஹாரே குணோ குணாத்ரவ ப்ருதக் விதத் த்ரவ்ய குணக்ரியோக்திபிஹி சம்வத்யதே அர்த்த விசுத்த விஞ்ஞான நகன ஸ்வரூபதக. அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது அசாவிகி. என்ன நம்ம வந்து விதவிதமான குணங்களை சொல்றோமே, 3 குணங்கள், ரஜசு, தமசு, சாத்விக குணம் இருக்கு. அந்த 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறார் அத்ரி. அதனால அத்ரி மகர்ஷி சொல்லும்போது சொன்னோம் அத்ரி. அப்படிப்பட்டவர் என்ன, பிரதக் தனித்தனியாக அவருடைய விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, எல்லாத்துலேயுமே, அதாவது ஒரு விஷயம் பண்றோம் ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு நெல்மணியை திரட்டுறதுலேருந்து யஜ்ஞம் பண்றதுலேருந்து எல்லாமே பகவானாக இருந்து பகவானுக்காக அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கோமே, அவன் யாரு, நித்திய முக்தனாக இருக்கின்றவர்.
நித்திய சுத்த புக்த முக்த 3 நிலை நமக்கு. முதல்ல சுத்தமாக இருக்கணும், செய்கிறதே புக்தம், அது செய்கிற செயல் கர்ம வினைக்கும் நமக்கும் ஒட்டுதல் இல்லாமல் இருந்தால் நம்ம முக்தனாயிடும். அப்போ அவர் யாரு? நித்திய முக்தனா இருக்கவர் பகவான் அப்படிங்கிறத சொல்லிட்டு என்ன என்ன அளவுக்குல அப்படின்னா அவர் எங்கேயும் சர்வ வியாபியாக இருக்கின்றார். பிரகிருதியில பகவானை தான் பார்த்தோம். இது நம்ம போன வாரமும் பார்த்தோம் இல்லையா? பிரகிருதி பார்க்குற எல்லாத்துலேயும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி ரெப்படேஷன் இதே தான் வருது பார்க்கறதுல எல்லாத்துலேயும், பகவானை பாரு அப்படிங்கிறது. அதில் அவர் சொல்கிற இவரை பற்றி அஹோ மமாமி விதந்திரன் அனுகிரகம் ஹரிம் குரும் யஜ்ஞ புஜாமதீஸ்வரம். அவ சொல்ற யஜ்ஞநாராயணா வச்சுக்கிட்டு வர்ணாசிரமத்துக்கு ஏற்றபடி நான் இப்போ வேள்வி பண்றேன். நான் அஹோ மமாமி, நான் ரொம்ப கிருத்தஞனா இருக்கேன், ரொம்ப அதிர்ஷ்டசாலியா இருக்கேன், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நிரந்தரம் சோழுதலே திருடவிரதாக, எப்படின்னா திருடத்தோட வர்ணாசிரம முறைப்படி யஜ்ஞாதி கர்மங்களை செய்து கொண்டிருக்கின்றன. யாரை வச்சுட்டு? அந்த வர்ணாசிரமத்துக்கு உட்பட்ட ரித்விக்குகளை வைத்துக்கொண்டு செய்கின்றார். அதை அவர் சொல்றார். சொல்லிட்டு சத்திரியர்கள் என்ன பண்றா அப்படின்னா, மா ஜாது தேஜக பிரபவே மகத்வி திதிக்ஷியா தபசா வித்யாச்ச. அவர்கள் வித்யினாலும் தபசினாலும் பக்தி பண்ணுகின்ற தபஸ்விகளை சாதுக்களை என்ன பண்ணா மா ஜாத்து, அவர்கள் எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடாது. சத்திரியர்கள் அந்தணர்களுக்கு அவர்களுக்கு உண்டான மதிப்பை கொடுக்க வேண்டும்ங்கிறது சொல்றார் அவர். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் பண்ணல வேணன், அதில் அந்தணர்களை தானே பண்ண, அப்புறம் ரிஷிகள் தான் சபிச்சா இல்லையா? அதை அவர் சொல்றார். இப்படி அவர்கள் ஏன் அவர்களுக்கு என்னன்னா பிரம்மண்ய தேவக புருஷக புராதுனோ நித்தியம் ஹரீரிய சரணாபிவந்தன், ஹரியினுடைய சரணத்தையே வந்தனை பண்ணி கொண்டிருப்பவர். அதையும் அவர் சொல்றார் இவ்வளவு அழகாக. அப்படிப்பட்ட அவர் எங்கெல்லாம் அதாவது நாமா சொல்ல 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 லக்ஷ்மி கடாட்சத்தோடு பகவான் அருள் பொழிகின்றார். நம்ம நாமா சொல்லிட்டா எல்லாம் நடக்குமானா, நம்ம கடமைகளை சேர்ந்து நாமா சொல்லும் போது இது இல்லையே அது இல்லையே நினைக்க வேண்டாம், அதுவே சேர்ந்துருங்கிற. அது நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம் இல்லையா? ஹரி லக்ஷ்மி எப்படிப்பட்ட லக்ஷ்மி நிஷங்க லீலா லீலைனம் அமர்ந்து எப்பயுமே அங்கேயே தான் வக்ஷஸ்தலத்திலேயே இருப்பா. எப்படிப்பட்டவள்? அவளுக்கு ஒரு சலாச்சலாங்கிற ஒரு அவப்பெயர் இருக்கு. ஏன்னா எங்கெல்லாம் சொன்னா உட்காந்துட்டுறா லக்ஷ்மி ஸ்தாவக ராமணீக ஹிருதயவேன்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அவர் எப்படிப்பட்டவர்? பகவானை நான் பகவானுக்காக பண்ணணும்னு நினைக்கிறச்ச நீங்களாம் ரித்விக்குகள்லாம் இங்கே சேர்ந்திருக்கையில உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கின்றார் அவர். எத் சேவையா சேஷ குஹாஷயா ஸ்வராட்டு. பகவான் யாரு? ஸ்வயம் பிரகாஷன். அதான் ஸ்வராட்டு. அதான் முதல் ஸ்லோகத்திலே சொல்லிட்டாரு ஸ்வராட்டுங்கிற. அது அங்கங்க உங்களுக்கு வரும். ஏன் ஸ்வராட்டுன்னு அங்கங்க சொல்றான்னா, மற்றவர்களிடத்துல இருந்து பெற்று கொடுப்பதில்லை, தானாவே ஒளிர்வது. பெற்று கொடுத்துற உபதேவதைகளையே நம்ம பிடிச்சுட்டு இருக்கோம். நவகிரகங்களை பார்த்து பயப்படுறோம். அவள் என்ன பண்றா? அவெல்லாம் உபதேவதைகளாக தானே இருக்கா. பரபிரமனிடத்திலிருந்து பெற்று நமக்கு கொடுக்கின்றார்கள். ஏன் அதை அவர் சொல்ற. இப்படி பகவானை புமான் லபே தனாதி வேலம் ஆத்மனக பிரசீததோ அத்தியந்த சமம் ஸ்வதக ஸ்வயம். ரொம்ப இந்த மாதிரி ரித்விக்குகளை வைத்துக்கொண்டு நல்ல தபசை அணித்து கொண்டு செய்து கொண்டிருப்பவர்களை உபாசனை பண்றதுனாலே நமக்கும் மனம் அமைதி பெறுகின்றது, நம்மளும் சந்தோஷமா இருக்கோம். அதே அவர் சொல்லிட்டு இப்படி பகவான் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது என்னன்னா, சுத்த சைதன்யமா இருக்கின்றவர். எல்லாம் ஆகுதி பண்ணிட்டு பசியோட ஒருத்தன் வந்தான்னா அவனுக்கு கொடுக்கலன்னா அதை அவர் ஏத்துக்கிறது இல்லை. இதுதான் நம்ம விப்ரபத்திரி அனுகிரகம் 61ல பார்த்தோம். அவர்கள் அபக்தர்களா இருக்காங்க, அவர்களுடைய பக்தத்தை அவர் ஏத்துக்கல இல்லையா? ஆனா சுத்தமான மனசோட ஐயோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னும் போது பசியோட இருக்கான்னா அவளை கொடுத்தா அது ஒன்றும் தப்பா இடப்படுறது இல்லையா? எல்லாவற்றிலும் பகவான் தான் இருக்கார் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. எத் பிரம்ம நித்தியம் விரஜம் சனாதனம் ஸ்ரத்தாதபோம மங்கள மௌன சம்யகி. அது ஒன்னொன்னா இதையே சொல்லிட்டு இருக்கார். எப்படிப்பட்டது? தேசமா மகம் பாத சரோஜரேனும். இதுல கரெக்ட் தானே? 43 தானே? தேஷாம் அகம், தேஷாம் அகம் பாத சரோஜ ரேணு. அவர்களுடைய பாத சரோஜ ரேணு, பகவானுடைய அந்த பாத சரோஜ ரேணு, அந்த துகள் பகவானை ஸ்மரித்து கொண்டிருக்கின்ற
த்விஜர்களுடைய பாத சரோஜ ரேணு அதை தன் தலையில் நான் சூட்டிக் கொள்வதில் நான் சந்தோஷப்படுகின்றேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப அழகாக எப்படின்னா யத் நித்யதா விப்ரத ஆசு பாவம் நஷ்யத்யமும் சர்வகுணா பஜந்தி, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்து கொண்டு இருக்கின்ற த்விஜர்களுடைய பாத சரோஜ ரேணுவை என்னுடைய மூர்த்தினால வச்சுட்டேன்னா நானே இன்னும் இன்னும் மகிழ்ந்து கொண்டு மோட்சத்தை அடைவேன்னு ருத்துமகா சக்கரவர்த்தியாக பிறந்திருக்கின்ற பகவான் தான் சொல்றார். குணாயனம் ஷீலதனம் கிருதஞம், குணம் ஷீலம் இதெல்லாம் தான் முக்கியம். ஏன்னா நல்ல குணத்தோடு சீலமா இருக்கின்ற பெண்ணை வேண்டும்னு கர்தம பிரஜாபதி கேட்டார். அங்க சுத்தி சுத்தி பார்த்தோன்னா குணம் இருக்கணும் இல்லையா, நல்ல சீலம், நல்ல ஒழுக்கம், டிசிப்ளின் இருக்கணும். அது ரெண்டு தான் சொல்லிட்டு இருக்கார். அது மட்டும் இல்ல, விருத்தாசிரியம், விருத்தர்களை மதிக்கணும், வயசானவாளை மதிக்கணும். கிருதஞம், இப்ப எனக்கு ஏதோ பண்ணிட்டா அப்படின்னா அது கிருதஞனா இருக்கிறது, நன்றி மறவாத தன்மை, அதான் கிருதஞம். அது அப்படி இப்படி ஒருத்தன் இருந்தான்னா பிரசீததாம் பிரம்மபுரம், பகவானே மகிழ்ந்து பிரசீத, நம்ம பூஜை பண்றது சொன்னா பிரசீத பிரசீத பிரசீதன்னு சொல்றோம் இல்லையா, அவர் பிரசீதமாயிடுவார், என்ன வேணுமா கொடுத்துருவார். ஜனார்தனக சானு சரஷ்ட மக்கியம், இப்படிப்பட்ட பகவான் இப்போ இங்க நீங்கள்லாம் இருக்காளே எல்லாரும் சேர்ந்து கொண்டு இந்த அழகான சத்திரத்தை நான் முடிக்க வேண்டும்ங்கிறத அவர் அட்ரஸ் பண்றார், அந்த சதஸ்ல அட்ரஸ் பண்றார். மைத்ரேய வாச்சா இப்படி பேசணுன்னு எல்லாம் அந்த பித்ருக்கள் இருக்கா, இதி பிரவாணம் நிருபவதீம், நிருபதி அப்படின்னா ராஜா இல்லையா, அவர் சொன்னார் இதி பிரவாணம் சொன்ன உடனே யார் யாரெல்லாம் சந்தோஷப்பட்டா, பித்ருக்கள், பித்ரு தேவ திஜாதய, பித்ருக்கள் சந்தோஷப்பட்டா, தேவர்கள் சந்தோஷம், திஜர்கள் சந்தோஷப்பட்டா, எல்லாம் சந்தோஷப்பட்டா. துஷ்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. சாதுவாதேன சாதவக, சாது சாது அப்படின்னா உடனே சாதுனா நீங்க அந்த சாது நினைச்சக்கூடாது, சான்ஸ்கிரிட்ல சாதுனா குட், அச்சா அச்சாங்கிறோம்ல ஹிந்தியில, அதான் சாத்து சாத்துவ. இப்போ இவர் சொல்லிட்ட இவ்வளவு அழகாக இவர் சொன்ன உடனே இவெல்லாம் என்ன நினைக்கிறான்னா, புத்திரேன ஜெயத்தே லோகாநிதி சத்தியவதி ஸ்ருதி பிரம்ம தண்டகத பாபோ எத் வேணோ அத்தியதர, அவன் வேணங்கிற பித்ருவை கொண்ட இவன் செய்கின்ற நல்ல விஷயத்தினால அவனுக்கு புண்ணியம் கிடைச்சிடுது. அதனாலதான் நம்ம சொல்றோம், நம்ம பகவான் நாமா சொல்ல 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 நமக்கும் சரி, நமக்கு முன்னாடி போன புத்திரர்களும் சரி, வரப்போகின்ற தலைமுறைக்கும் அது அறங்காவலனா இருக்கும். அந்த நாமா சொல்லுகின்ற அந்த புண்ணியம் அதை இவ சொல்லிக்கிறாளா. பகவானை நிந்தனை பண்ணி ஹிரண்யகசிபு பிரகலாதன் இவர் சொல்றாரு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, பகவானை நிந்தனை பண்ண ஹிரண்யகசிபுடைய பகவான் நிந்தையா பண்ணா, ஆனா அதுலேருந்து பிரகலாதனால அவன் மீண்டு வந்தானே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்போ இவெல்லாம் சொல்றா, இவ எல்லாம் புகழ்றா, அஹோ வயம் கித்ய பவித்ர கீர்த்தே துவைவ நாதேன முகுந்த நாதாக. ஸ்ரீஹரியை பத்தி நீங்க வந்து ரொம்ப அழகாக இப்போ இவ்வளவு நாள் சொன்னீங்களே, அஹோ வயம் கித்ய, ரொம்ப பாக்கியமா இருக்கு எங்களுக்கு அப்படிங்கிறத சொல்ற. இப்படி நல்ல உபதேசங்கள்லாம் நீங்க பண்ணீங்களே, ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இவர் சொல்ற, அதாவது நீங்க வந்து இங்க நின்றுன்ற கேள் ஒரு ராஜாவா நின்றுட்டு எங்களுக்கு அறத்தை போதித்துக்கல, அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ சாட்சாத் பகவான். ஏன்னா அந்த உபாசனை பண்ணும்போதே தெரியும் பகவான் தான் வந்து பிறக்க போறாங்க இல்லையா. அதை சொல்லிட்டு இந்த பரிபாலனம் பண்ணி இருக்கின்ற உங்களை நமஸ்காரம் பண்றோம்னு முடிக்கிறார். ओम अथ चतुर्थस्कन्धे एकविंशोऽध्यायः। मैत्रेय उवाच मौक्तिकैः कुसुमसृग्भिः दुगूलैः स्वर्णतोरणैः महासुरभिः धूपैः मण्डितं तत्र तत्र वै चन्दनागुरोदोयाद्र रध्या चत्वरमार्गवत् पुष्पाक्षधफलैस्तोक्मैः अर्चिर्भिरर्चितं सवृन्दैः कदलीस्तम्भैः भोगपोदैः परिष्कृतं तरुपल्लवमालाभिः सर्वतः समलङ्कृतं प्रजास्तं दीपबलिभिः सम्प्रदाशेषमङ्गलैः अभियुर्मृष्टकन्याश्च मृष्टकुण्टलमण्डिताः शङ्खदुन्दुभिघोषेण ब्रह्मघोषेण चात्मिजाम् विवेश भवनं वीरः सूयमानो गदस्मयः पूजितः पूजयामास तत्र तत्र महायशाः पौरान् जानपतान् तान् प्रीतः प्रियवरप्रदः स एव माधीनि अनवत्यचेष्टितः कर्माणि भूयांसि महान् महत्तमः
कुर्वन् शशास अवनिमण्डलं यशः स्वेदं निधायारुरुहे परं पदं सोतोवाच तदाधिराजस्य यशो विजृम्भितं गुणैरशेषे गुणवत्सभाजितं शत्ता महाभागवतः सदस्पते कौशारविं प्राह गृणन्दमर्चयन् विदुरोवाच सोऽभिषिक्तः पृथुर्विप्रैः लब्धाशेषसुरार्हणः बिभ्रत् स वैष्णवं तेजो बाहोर्याभ्यां दुदोहगां कोन्वस्य कीर्तिं न शृणोति अभिज्ञो यद्विक्रमोच्छिष्टम् अशेषभूपाः लोकाः सपाला उपजीवन्ति कामम् अद्यापि तन्मे वदकर्मशुद्धं मैत्रेयोवाच गङ्गा यमुनयोर्नद्योः अन्धरा क्षेत्रमावसन् आरब्धानेव बुभुजे भोगान् पुण्यजिहासया सर्वत्र स्खलिता देशः सप्तद्वीपैकदण्डदृक् अन्यत्र ब्राह्मणकुलात् अन्यत्राच्युतगोत्रतः एकदासीन् महासत्र दीक्षा तत्र दिवौकसां समाजो ब्रह्मर्षीणां च राजर्षीणां च सत्तमम् तस्मिन्नर्हत्सु सर्वेषु स्वर्चितेषु यदार्हदः उत्थितः सदसो मध्ये तारानामुडराडिव प्रांशुः पीनायदभुजो गौर घञ्चारुणे क्षणः सुनासः सुमुखः सौम्यः पीनां स सुविजस्मितः व्यूढवक्षा बृहश्रोणिः वल्गुदलोदरः आवर्तनाभिरोजस्वी काञ्चनोरुहो उदग्रपात् सूक्ष्मवग्रासितस्निग्धः मूर्धजः कम्बुकन्दरः महाधने दुगुलार्के परिदोयो भवीय च व्यञ्जिताशेषगात्रश्रीः नियमे न्यस्तभूषणः कृष्णाजिनधरः श्रीमान् कुशपाने कृतोचितः शिशिरस्निग्धताराक्षः समेक्षद समन्तदः ऊचिवानिदमूर्वीशः सदसंहर्षयन्निव चारुचित्रपदं श्लक्ष्णं मृष्टं गूढं विक्लवं सर्वेषाम् उपकारार्थं तदा अनुवदन्निव राजोवाच सभ्याः शृणुत भद्रं वः साधवो यैः कथाः सत्सु जिज्ञासुभिर्धर्मम् आवेद्यं स्वमनीषितम् अहं दण्डधरो राजा प्रजानामिह योजितः रक्षिता वृत्तिदस्वेषु सेदुषु स्थापिता पृथक् तस्य मे तदनुष्ठानात् यानाहुर्ब्रह्मवादिनः लोकास्युः कामसन्तोषः यस्य तुष्यति दृष्टदृक् य उद्धरेत् करं राजा प्रजाधर्मेषु शिक्षयन् प्रजानां शमलं भुङ्क्ते भगं च स्वं जहाति सः तत्प्रजा भर्तृपिण्डार्थं स्वार्थमेवानुसूयवः कुरुद अधोक्षजतीयः तर्हि मे अनुग्रहः कृतः यूयं तदनुमोदत्वं पितृदेवश्चयो मलाः कर्तुः शास्तु अनुज्ञातो तुल्यं यत्प्रेत्य तत्फलम् अस्ति यज्ञपतिर्नाम केषाञ्चिदर्हसत्तमाः इहामुत्र च लक्ष्यन्ते ज्योत्स्नावत्य क्वचित् भुवः मनोरुत्थानपादस्य ध्रुवस्यापि महीपते प्रियवृदस्य राजर्षेः अङ्गस्यास्मात् पिदुः ईदृशा नामधान्येषाम् अजस्य च भवस्य च प्रह्लादस्य बलेश्चापि कृत्यमस्ति गदाप्रता दौहित्रादीन् हृदे मृत्योः शोच्यान् धर्मविमोहितान् वर्गस्वर्गापवर्गानां प्रायेणैकात्म्यहेतुना यत्पादसेवाभिरुचिस्तपस्विनाम् अशेषजन्मोपचितं मलं धियः सद्यः शिनोति अन्वहमेदधी सति यदा पदाङ्गुष्ठविनिसृता सरेत् विनिदुदाशेष
मनोमलपुमान् असङ्गविज्ञानविशेषवीर्यवान् यदङ्करिमूले कृतकेदन पुनः न संसृतिं क्लेशवहां प्रपद्यते तमेव यूयं भजदात्मवृत्तिभिः मनोवचक्काय गुणैः स्वकर्मभिः अमायिनक्कामदुगाङ्घ्रिपङ्कजं यदाधिकारावसिदार्थसिद्धयः असाविहानेकगुणो अगुणोत्वरः पृथक् विदद्रव्यगुणक्रियोदिभिः सम्पद्यते अर्थाशयलिङ्गनामभिः विशुद्धविज्ञानघनस्वरूपतः प्रधानकालाशयधर्मसङ्ग्रहे शरीर एष प्रतिपत्त्यचेतना क्रियाफलत्वेन विभुर्विभाव्यते यथा नलोदार्षु तद्गुणात्मकः अहो ममामि विदरन्त्यनुग्रहं हरिं गुरुं यज्ञपूजामदीश्वरं स्वधर्मयोगेन यजन्ति मामका निरन्तरं शोणितले दृढव्रता मा जादु तेजप्रभवेन्महात्विः दिदीक्षया तपस्या विद्यया च ते दीप्यमाने अजितदेवतानां कुले स्वयं राजकुलाद्विजानां ब्रह्मण्यदेवः पुरुषः पुरोधनः नित्यं हरिर्यच्चरणाभिवन्दनात् अवापलक्ष्मीम् अनपायिनीं यशो जगत्पवित्रं च महत्तमाग्रणी यत्सेवया शेषगुहाशयस्वराट् विप्रप्रियस्तुष्यति काममीश्वरः तदेव तद्धर्मपरैर्विनीतैः सर्वात्मना ब्रह्मकुलं निषेव्यतां पुमान् लभेदान् अधिवेलमात्मनः प्रसीदतो अद्यन्तशमं स्वदस्वयं यत्नित्यसम्बन्ध निषेवया तद परं किमत्रास्ति मुखं हविर्भुजम् अश्नात्यनन्द खलु देत्वकोविदैः श्रद्धाहूदं यन्मुखयुज्यनामभिः न वै तदा चेदनया बहिष्कृते भूदाशने पारमहंस्य पर्यगुः यद्ब्रह्मनित्यं विरजं सनातनं श्रद्धा तपोमङ्गलमौनसंयमैः समाधिना विप्रतिहर्तदृष्टये यत्रेदमादर्श इवावभासते तेषामहं पादसरोजरेणुम् आर्यावहो याति किरीटमायुः यं नित्यदा विप्रद आशुपावं नश्यत्यमुं सर्वगुणा भजन्ति गुणायनं शीलधनं कृतज्ञं वृद्राशयं संवृणतेनु सम्पतः प्रसीदतां ब्रह्मकुलं गवां च जनार्दनः सानुचरस्य मह्यम् मैत्रेय उवाच इति ब्रुवाणं नृपतिं पितृदेव द्विजादयः तुष्टोर्हृष्टमनसः साधुवादेन साधवः पुत्रेण जायते लोकान् इति सत्यवती श्रुतिः ब्रह्मदण्डहदः पापो यत्वेनोति अधरत्तमः हिरण्यकशिपुश्चापि भगवन्निन्दया दमः विविक्षुरध्यगात् सूनोः प्रह्लादस्यानुभावतः वीरवर्यपितः पृथ्व्याः समासञ्जीव शाश्वतीः यस्येतृषि अच्युते भक्तिः सर्वलोकैकभर्तरी अहो वयं ह्यत्यपवित्रकीर्ते त्वयैव नाथेन मुकुन्दनाथाः य उत्तमश्लोकतमस्य विष्णोः ब्रह्मण्यदेवस्य कथां व्यनक्ति नाध्यद्भुतम् इदं नाथ तवाजीव्यानुशासनं प्रजानुरागो महतां प्रकृतिः करुणात्मनाम् अद्य नस्तमसः पारः त्वयोपासादितः प्रभो भ्राम्यतां नष्टदृष्टीनां कर्मभिः दैवसंहितैः नमो विवृत्तसत्त्वाय पुरुषाय महीयसे यो ब्रह्मक्षत्रम् आविश्य बिभर्तीतं स्वतेजसा श्री हरे नमः श्री हरे नमः श्री हरे नमः गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा सद्गुरु महाराज की जय।